தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ள போஜ்சாலாவின் சரஸ்வதி திருமேனியை கொண்டுவர ஏற்பாடு செய்யப்படும் என மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தார் நகரில் உள்ள போஜ்சாலா இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கீழ் உள்ளது. இதை முஸ்லிம்கள் மௌலானா கமலுத்தீன் மசூதி எனவும் இந்துக்கள் வாக் தேவி கோவில் என்றும் கூறி வந்தனர். இந்த பிரச்சினை பல்வேறு வழக்குகளாக்கி மத்திய பிரதேச மாநிலத்தின் பல்வேறு நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்டு இருந்தது. இதன் மீதான உச்சநீதிமன்ற வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்றத்தின் இந்தோர் அமர்வு அனைத்து மனுக்களையும் விசாரித்தது. நேற்று வெளியான இதன் தீர்ப்பில் போஜ்சாலா ஒரு வாக்தேவி கோவிலே எனவும் முஸ்லிம்கள் நடத்தி வரும் தொழுகை அங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ள வாக்தேவி திருமேனியை கொண்டு வந்து போஜ்சாலாவில் நிறுவ வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் மீது கருத்து கூறிய பாஜக ஆளும் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் வாக்தேவி திருமேனியை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதுபற்றி தொடர்ந்து அவர் கூறுகையில், மன்னர் போஜ் வாக்தேவியின் திருவுருவத்தின் மூலம் இவ்விடத்தின் முக்கியத்துவத்தை நிலைநாட்டினார். இதை நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. எனவே போஜ்சாலாவின் பெருமையை மீட்டெடுக்கும் வகையில் வெளிநாட்டிலிருந்து வாக்தேவி திருமேனியை திரும்ப கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். அயோத்தி கோவில் மீதான நீதிமன்ற தீர்ப்பு சமூக நல்லிணத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் அமைந்தது. அந்த மரபை பின்பற்றி போஜ்சாலா தீர்ப்பையும் ஏற்பதன் மூலம் மத்திய பிரதேசம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் என தெரிவித்தார். இந்த தீர்ப்பானது முறையான நீதித்துறை செயல்முறைகளை பின்பற்றியே வெளியாகியுள்ளது. இந்த போஜ்சாலா என்பது சரஸ்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோவில் எனவும் சமஸ்கிருத கல்விக்கான மையமாக திகழ்ந்தது என்றும் நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. இதற்கான அடிப்படை அதன் மீதான வரலாற்று ஆவணங்கள், தொல்லியல் சான்றுகள் மற்றும் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்து வழிபாட்டு மரபு ஆகும். எனவே பொதுமக்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார்.